பிஹைண்ட் வுட்ஸ் வெப்சைட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் எஸ்எல் பாலாஜி. 10,000 கோடி அப்படின்ற படத்தில் நான் ஒரு 3 சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுந்தர் சார், முக்தா ஸ்ரீனிவாசன் சாரோட சன். மிகப்பெரிய ஒரு கன்சர்ன் இது. அதில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தோட கேமராமேன் ராஜ்குமார் சார், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கோ டைரக்டர் தீக்ஷித் சார், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தோட மேஜர் சாங் அப்படின்னு சொல்லணுன்னா 2 சாங் சொல்லலாம். பை காட்ஸ் கிரேஸ் அந்த 2 சாங்கும் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஒரு சாங் வந்து விவேக் சார் வந்து ஒரு டூயட் சாங் ஒன்று பண்ணியிருக்காரு, சிபிஐ சிங்கம் நீ தான் அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கு. அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விவேக் சார் டூயட் பண்ணியிருக்காரு. நான் விவேக் சாருக்கு இதுக்கு முன்னாடி கானா சாங்ஸ் தான் நிறைய கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். அண்ணா நகர், ஆண்டாள், கந்தேரியோட கந்தக்கோட்டம், இப்படி நிறைய சாங்ஸ் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த சாங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த சாங் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் விவேக் சாருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி லெகமெண்ட் முட்டி ப்ராப்ளம், ரைட் நீ. ஸோ ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டைலமாவில் இருந்தது. விவேக் சார் என்ன சொன்னார், இல்லை ஆஸ் பர் பிளான் நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம், ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் ஷூட்டிங் வரும்போது அவர் பார்த்திங்கன்னா காலில் வந்து ஒரு பெரிய கட்டு போட்டு அந்த கையில் அந்த ஸ்டிக் வச்சு தான் வந்தார். ஸோ எல்லாருமே ரொம்ப வரிடாக இருந்தோம். ஏன்னா ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி ஷூட் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வேறு. ஸோ நான் போய் விவேக் சார் கேட்டேன், சார் எப்படி சார் இப்படி இருக்குது, வேணா வேறு மாதிரி ஐடியா பண்ணிக்கலாமா சார், இல்லை பண்ண முடியுமா உங்களால், அப்படி பண்ண முடிஞ்சுன்னா வேறு மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே வார்த்தை சொன்னார், இல்லை மாஸ்டர் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதுபடி பண்ணுங்கள், அதை வந்து நம்ம எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் ஒரு டெடிக்கேஷனும் ஒரு ஒர்க் சின்சியாரிட்டி தான் சொல்லணும். அந்த சாங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டைலிஷாக ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஃபீலில் பண்ணியிருப்போம். கொஞ்சம் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும், கொஞ்சம் காமெடி கலந்துருக்கும். அது வந்து ஒரு 3-4 செட்டப்ஸில் பண்ணோம் அந்த சாங்கு. நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங்கு. விவேக் சார் பியூட்டிஃபுல்லாக ஆடிருப்பார். அதே மாதிரி அந்த படத்தில் நான் பண்ண இன்னொரு சாங் வந்து மகாபலேஸ்வரில் ஷூட் பண்ணோம். அது வந்து ரொம்ப புது கான்செப்ட் அந்த சாங்கு. இந்த படமே வந்து ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும், காமெடி படம். இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இன்விசிபிள் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சாங் கொடுத்தாரு டேரக்டர் சார் எனக்கு. எப்படின்னா ஒரு டூயட் சாங் பண்ணோம். ஹீரோயின் மட்டும்தான் விசிபிளாக இருப்பாங்க, ஹீரோ வந்து இன்விசிபிளாக இருப்பார். ஸோ கேட்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி பண்ணோம், ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சாங் அது. அந்த சாங்லேயும் பார்த்தீங்கன்னா விவேக் சார் இருப்பார், அவங்க டீம் வந்து அவங்கள துரத்திட்டு வருவாங்க, சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது. அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹீரோ இருக்க மாட்டார், ஆனால் இருப்பார். அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணினா அது அழகாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகுன்ற ஒரு விஷயம் யோசித்து ஸ்டோரி போர்ட் மாதிரி போட்டு சிஜி பர்சன்ஸ்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம் அந்த சாங் வந்து பண்ணும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்கு. ஒரு புது சாங், ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாங் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சாங் ஒன்று காலேஜ் சாங், அது நான் கொரியோகிராஃப் பண்ணேன். அதுலேயும் டேரக்டர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணோம் சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, ஜென்ரலாக காலேஜ் சாங் வந்து எல்லோரும் ஈவனாக ஒரே மாதிரி மூவ்மெண்ட் ஆடுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு காலேஜ் போய்ட்டு நீங்கள் சாங் பண்ணுறீங்க, எல்லோரும் ஆடுவாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு மூவ்மெண்ட் ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி தரணும்னு சொன்னார். நான் முதல்ல நினச்சேன், சரி எல்லோரும் இஷ்டத்துக்கு ஆடுறது தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா டக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுவார், இதே பேட்டர்ன் மூவ்மெண்ட் போன ஷாட்டில் இருக்குது, இதே பேட்டர்ன் மூவ்மெண்ட் அந்த ஷாட்டில் இருக்குதுன்னு சொல்லி விடவே இல்லை டேரக்டர். கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் இது. நல்லா வந்திருக்கு, எல்லா சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. படம் ஹிலேரியஸ் மூவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வயிறு குலுங்க சிரிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இது கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.